மாஷா அல்லாஹ். இது திருச்சி ஏர்போர்ட்டுடைய இது டெபாச்சர் சைடு. என்ன அழகாக இருக்குது பாருங்கள் ரன்வே. இது நேராக இருக்கிறது ரன்வே. அது ஃப்ளைட்டு லாஸ்ட்டு எண்டில் வந்து இங்கேருந்து புறப்படுற இடம்னு நினைக்கிறேன் ரன்வே. அந்த இடத்துல ஒரு வண்டி கூட வருது. அது ஃப்ளைட்டு தள்ளுற வண்டி என்னன்னு தெரில. ரன்வேடைய அழகாக பாருங்கள். இதை எண்ட் ஆக்கிட்டு பாக்கி ஃபுல்லாக லேண்டு, ஓப்பன் லேண்டு. ஓப்பன் லேண்டு எல்லாம் கவர்மெண்ட் லேண்டாக தான் இருக்கும், தனியாருடைய இது இருக்க வாய்ப்பு இல்லை. எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. அந்த சைடில் வீடு எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. ரெண்டு வியூ நல்லா வியூவாக இருக்குது. அதுக்காக தான் எடுத்தேன். இது அந்த ஸ்பெஷல் குடோன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. அந்த குடோன் அது ஏர் அவிஷனுடைய செக்ஷனில் குடோனு எதுக்கு உள்ளதுன்னு தெரியல. அதே இந்த சைடில் ஒன்று இருக்குது. எல்லாம் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க எல்லாம் அங்கே போகிறது வர்றதுக்கு உள்ளதுன்னு நினைக்கிறேன். அந்த ஏர்போர்ட்டுடைய வியூ பாருங்கள், நல்லா அழகான வியூவாக இருக்குது. மாஷா அல்லாஹ், டாப்பான வியூவாக இருக்குது. இது அது இன்டர்நேஷ்னல் தரம் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் தரமாக தான் இருக்குது. ஃபுல்லாக அதனுடைய வியூ அமைச்சிருக்காங்க. இது நாங்கள் வந்திருக்கோம். இப்போ திருப்பி கிளம்ப போகிறோம், புறப்பட போகிறோம். வந்து எங்கள் வண்டியில் இருக்கோம். வண்டியிலேருந்து இப்போ திருப்பி புறப்பட்டு போகணும். நாங்கள் ஏற்றி விடுறதுக்காக வந்தோம் உங்கள் ஃபேமிலியை. வந்துட்டு இப்போ இங்கே புறப்பட போகிறோம். இங்கேருந்து பாருங்கள், இந்த தரம் ஏர்போர்ட்டு இது புறப்பட டெபாச்சர் பிளேஸ். இது கீழே அரைவல், இது மேலே டெபாச்சர் உள்ளது. இது ஓகே, சூப்பராக இருக்குது வியூ பாருங்கள். இப்போ அழகான வியூவு. ஓகே, என்ன முந்தி ஆமாம், போ பறந்துக்கிட்டு தான் வராங்க எல்லாமே. பறக்கிறவங்க முன்னாடி எவ்வளோ பறக்கிற நீங்கள் சீக்கிரம் பறங்க, மேலே பறங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். நிதானம், எல்லாத்துலேயும் நிதானம் தேவை. நிதானங்கிறது ரொம்ப வேல்யூபுளானது. அது அந்தளவுக்கு பேண மாட்டேங்கிறாங்க, பறக்கிறாங்க. இந்த இடத்துல மக்கள் வாக்கிங் பண்ணக்கூடிய இடத்துல, பெடஸ்ட்ரியன் இடத்துல கூட ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. டிரைவர்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கப்படலை. அதனால் தெரியல அவங்களுக்கு. ஏறி உட்காந்தோடனே ஃப்ளைட்டில் உட்காந்தோன்னு நினைச்சுலாம் ஓட்டுறாங்க. சரி, ஓகே, அவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்லை. சொல்லிக் கொடுக்காத அதிகாரிகளை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. மக்களுக்காக நம்ம விழிப்புணர்வு விட்டுறதுக்காக சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல கீழே உள்ளது அரைவல். அது அரைவல் மக்கள் ஒன்றும் கூட்டம் இல்லை. அரைவல் ஃப்ளைட் எதுவும் இல்லை போல இருக்குது. பாக்கி எல்லாமே புறப்படுறதுக்கு தான் இருக்குது ரெடியாக. அண்ட் வியூ நல்லா அம்சமாக இருக்குது. இதே இப்போ தான் ஒரு ஆள்கிட்ட சொல்லி காட்டினேன். மெட்ராஸில் இதே ஏர்போர்ட்டு கட்டி 90வது தடவை விழுந்துச்சு, 110வது தடவை விழுந்துச்சின்னு சொல்லிட்டு கிளாஸ் உடஞ்சிருந்தாங்க. அதன் அங்கே கற்றுக்கிட்ட இதை திருச்சியில் கட்டினது சூப்பராக கட்டிட்டாங்க. இது வரைக்கும் டேமேஜ் ஆகிச்சு, விழுந்துச்சு, மக்களுக்கு டேமேஜ் ஆகிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் என்னால் கம்ப்ளைண்ட் இல்லை. பார்க்கிங் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே அமைச்சிருக்காங்க. இந்த கன்ஃபியூஸ் எப்படின்னாக்கா, உள்ளே வந்து நுழையும் போது ஒரு இடத்துல நின்றுட்டு அங்கே போனாக்கா 1 மணி நேரத்துக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து இன்னொரு சைடில் அதிலே உள்ளே போகும்போது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. அதில் போனாக்கா அங்கே ஒரு டிக்கெட் அதை வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அப்போ என்னடா அதுக்கு ஒரு 40 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அது 100 ரூபா கட்டினா வாங்குறாங்க. இல்லாட்டி பாக்கி 60 ரூபா தான். பாக்கி இந்த இடத்த பாருங்கள், ஃபுல்லாக இயற்கை நல்லா சூழ்ந்த இடம். நல்ல அழகான ஊர் நம்ம ஊர். என்ன மணி ஏர்ன் பண்ணுறது தான் டஃப்பான லைஃப். மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்டா எல்லாமே கவர்மெண்ட் பிடிச்சிக்குதா, அதனால் மக்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவர்மெண்ட் பிடிச்சிக்குது, அதாவது கவர்மெண்ட் ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொதுமக்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் வாழ்கிறது. ஓகே, எனிஹா, வாழ்த்துக்கள். இது என்னுடைய யூடியூப் சேனலுக்காக எடுத்திருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனல் @54 MD முபாரக், அதே சேனலு. எடுத்து இன்றைக்கி நைட்டு போஸ்ட் பண்ணுவேன், இல்லை நாளைக்கு போஸ்ட் பண்ணுவேன். எடுத்திருக்க இன்றைக்கி டேட்டு 26/9/2025. அதை அந்த டவுனை காட்டுறேன் பாருங்களேன். அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன். ஊர் அது ஜூம் பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப தூரத்தில் உள்ளது ஜூமில் காட்டுறேன். 2.8 ஜூமில் காட்டுது. அது சும்மா பாருங்கள். அப்படியே அந்த ஊர்லாம் அவ்வளோ லாங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட இது இங்கே பார்க்குறதுக்கு இப்படி தெரியுதுனாலும் சுமார் ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்தண்ணே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஊரை சுற்றி வழியாகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் ஊர் வருது. ஓகே, அந்த ஊரை பார்த்துங்க. அது ஓகே, நன்றி. பார்த்தமைக்கு நன்றி. இதை நான் இன்றைக்கி நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன் இன்ஷா அல்லாஹ். பார்க்கக்கூடிய மக்களுக்காக தொடர் போட்டுக்கிட்டே வருவேன் இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள். நன்றி, மிக்க நன்றி.